தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் 12th ஃபிசிக்ஸோடைய ஃபஸ்ட் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடைய நோட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிறது த பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் ஸ்டேஷனரி சார்ஜஸ். ஸோ நிலையாக ஒரு சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸ் பற்றி படிக்கக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அடுத்து ஒன் வேர்டு, சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரோ ரப்பிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ரப் பண்ணுறனால ஒரு ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ணுறது என்ன பேர் அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். மூணாவது பாயிண்ட்டு, பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் சார்ஜஸ் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க யூனிவர்ஸில் இருக்க அத்தனை டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை வந்து அந்த சார்ஜை நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ சார்ஜை வந்து ஒரு சார்ஜை இன்னொரு சார்ஜை நம்ம வந்து மாற்றிக்கலாம். நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி 0 அப்படின்றோம். அடுத்து அதிலே ரெண்டாவது பாயிண்ட்டு, குவான்டிடேஷன் ஆஃப் சார்ஜஸ். த சார்ஜ் Q on any object is equal to an integral multiple of the fundamental unit of charge. அதாவது Q is equal to NE அப்படிம்பாங்க. நம்ம சார்ஜ் பார்க்கணும்னா அது எப்படி இருக்குன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜுக்கு இருக்கும். ஸோ Q is equal to NEயில் என்னங்கிற என்னதுன்னா எனி இன்டிஜர் 1 0 2 3 இப்படி ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். அடுத்து த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். ஒரு கூலும் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ இல்லை, 6.25 × 10⁻18 அப்படிங்கிறது அழைக்கலாம். அடுத்து கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 ரெண்டு சார்ஜோட மல்டிபிள் பை அதோடைய டிஸ்டன்ஸ், அதோட ஸ்கொயர் பண்ணும், R² அப்படி பண்ணோம். அண்ட் 1 கூலும் அப்படின்னா என்ன அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். அது வந்து எப்படி 1 கூலும் அப்படிங்கிற சொல்ல போகிறோன்னா, விச் வென் பிளேஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். ஒரு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை பிளேஸ் பண்ணுறோம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் இன் வேக்யூம் ஆர் ஏர் ஃப்ரம் ஈக்குவல் அண்ட் சிமிலர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் 9 × 10⁻9 நியூட்டன். ரெண்டு சார்ஜை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஈக்குவலான சார்ஜ் அண்டு சிமிலர் சார்ஜ் வைக்கும் போது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டனாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் அது பேர் என்ன, கூலும், 1 கூலும் அப்படின்னு பேர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஆல்வேஸ் அட்ராக்டிவ் தான். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கலாம், ரிப்பல்சிவாக இருக்கலாம். அந்த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ்னால் அட்ராக்டிவாக இருக்கும், ப்ளஸ்ஸும் அப்படின்னா ரிப்பல்சிவாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ், அதோட ஸ்ட்ரென்த்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீடியம் இஸ் ரிஜிட் கம்பேர்ட் டு த ஃபோர்ஸ் பிட்வீன் த சேம் 2 சார்ஜஸ் இன் வேக்யூம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இந்த மீடியம், ஏதோ ஒரு மீடியத்தில் ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்து இஸ் ரெடியூஸ்டு கம்பேர்ட் டு த ஃபோர்ஸ் பிட்வீன் த சேம் 2 சார்ஜஸ் இன் வேக்யூம். கண்டிப்பாக அது வந்து ரெடியூஸ்ட் ஆகும். எதுக்கு கம்பேர் பண்ணும்போதுனா, அதே ரெண்டு சார்ஜை வேக்யூமில் வைக்கும்போது. ஒரு அடுத்த பாயிண்டில் வந்து, ஒரு சிஸ்டமில் n சார்ஜஸ் இருக்குது. இந்த n சார்ஜஸ்லையும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது, ஃபோர்ஸ் கிவன் ஆக்டிங் ஆன் எ கிவன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த, ஒவ்வொரு சார்ஜ் மேலேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுது அப்படிங்கிறது அதில் உள்ள அத்தனை சார்ஜோடைய சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு F1 = F12 + F13 ... F1n அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த F12னா அந்த ரெண்டாவது சார்ஜ் ஒன்றாவது சார்ஜ் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, F13னா மூணாவது சார்ஜ் ஒன்றாவது சார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸு ஒவ்வொரு சார்ஜும் இன்னொரு சார்ஜ் மேலே கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் அப்படிலாம் கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும், நெட் டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அடுத்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இமேஜினரி ஸ்ட்ரெயிட் அல்லது கர்வ்டு பாத் அலாங் விச் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டென்ஸ் டு மூவ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை மூவ் பண்ணும் போது அதை சுற்றி ஒரு ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை கர்வ்டான ஒரு இமேஜினரி லைன் இருக்கும், பார்த்துருக்கோம். அதுதான் எனது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா,
லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ் சார்ஜ். என்றைக்குமே பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் நெகட்டிவில் முடியும். ரெண்டாவது, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நெவர் இன்டர்செக்ட். என்றைக்குமே இது ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிறே வெட்டாது. அடுத்து, த டேஞ்சன்ட் டு எ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு தொடுகோட ஒரு கோடு வரைஞ்சாங்கன்னா அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ், அது அந்த கோடு என்ன சொல்லுது அப்படி, அந்த டேஞ்சன்ட் என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்லுது அந்த பாயிண்டில். அடுத்து, த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா த்ரோ எ பிளேன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த லைன்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியா த்ரோ த பிளேன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த லைன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிட்யூட் ஆஃப் E. அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அந்த லைன்ஸுக்கும் எவ்வளோ பெர் யூனிட் ஏரியா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியாவில் ரைட் ஆங்கிள்ஸ் டு த லைனில் அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு, மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டுக்கு வந்து அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இது என்ன மீனிங், என்ன மீனிங் அப்படின்னா, வேறு த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர். எங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், அவன் எப்போ இருக்கும் அப்படின்னா எப்போனா அதிகமாக இருக்கும், அப்போனா வந்து இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஈயோட வேல்யூ ஸ்மாலாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதோடைய அந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், வேர் தே ஃபேர் அபார்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் இஸ் கிவன் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் த யூனிட் சார்ஜ். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று F/Q0, இன்னொரு விஷயம். ஸோ ஃபோர்ஸை நீங்கள் அந்த யூனிட் சார்ஜால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த Q0 அப்படிங்கிற சார்ஜால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். அடுத்து, த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் சொல்லியாச்சு. அடுத்து, இந்த தேர் ஆர் 2 kinds ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒன்று வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க. யூனிஃபார்முக்கு கான்ஸ்டன்ட் மூலமாக சொல்லிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே என்னது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேவ் த சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னெட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். சேம் டைரக்ஷன் இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அந்த டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷன் இருக்கும், அண்ட் அதோடைய வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த ஸ்பேஸ். இதே நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா சிம்பிள் தான். என்ன, இது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்டு டிஃப்ரெண்ட் மேக்னெட். ஸோ அப்போ ஒன்று டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை வேல்யூவில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். நிறைய சிஸ்டம் பாயிண்ட் சார்ஜஸில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, the electric field at an arbitrary point due to the collection of point charge is equal to the vector sum of electric fields created by the individual point charge. This is called superposition of electric field. சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, நிறைய பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அது அந்த எலக்ட்ரிக் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது எப்படி இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு த அந்த கலெக்ஷன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எல்லா பாயிண்டில் உள்ள அந்த இது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம், வெக்டர் சம் பண்ணிக்கலாம். எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வெக்டர் சம் பண்ணிக்கலாம். எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி கிடைக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜும் க்ரியேட் பண்ணுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வெக்டர் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பாருது. அடுத்து, எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல், அதில் பேரில் டைபோல் அப்படின்னு இருக்கும். டைனா 2 அப்படின்னு தெரியும். ஸோ 2 ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ், 2 ஈக்குவலான ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இது ஸ்மால் டிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் டைபோலை அது வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோலுடைய அந்த மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் கிவன் பை, எப்படி டைபோல் மூமெண்ட்டோடைய மேக்னெட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மேக்னெட் ஆஃப் த ஒன் ஆஃப் த சார்ஜஸ், அந்த 2 சார்ஜில் ஏதோ ஒரு சார்ஜஸோட அந்த சைன் வேண்டாம், +2 - வேண்டாம், மேக்னெட் மட்டும் எடுத்தால் போதும், அண்ட் அதோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து மல்டி பண்ணால் போதும். ஸோ டிஸ்டன்ஸ் அண்டு சார்ஜஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, P = Q × 2D. ஏன்னா Qங்கிற சார்ஜ், 2Dங்கிறது 2 சார்ஜோட டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 2QD அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இது வந்து எங்கேருந்து எங்கே நடக்கும்னா -Q to +Q அது ஆக்ட் ஆகும். அண்ட் யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் வந்து கூலும் மீட்டர், CM அப்படின்னு போட்டுருவாங்க.
அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at a point on its axial line. ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது டியூ டு எலக்ட்ரிக் டைப்போல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் மூமெண்ட். டைப்போல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் என்னது ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் டிப்போல் டியூ டு எலக்ட்ரிக் அட் எ பாயிண்ட் அந்த ஈக்குட்டோரியல் லைன். இப்போ அடுத்து வந்து ஈக்குட்டோரியல் லைன் பார்க்க போகிறோம். ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்கும்போது த டைரக்ஷன் ஆஃப் இஸ் parallel டு த ஆக்சிஸ் ஆஃப் டைப்போல் அண்ட் டைரக்டட் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் மூமெண்ட். இந்த ஈயோட டைரக்ஷன் அந்த டைப்போலோடைய ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் அண்டு டைரக்டட் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் மூமெண்ட் அண்டு டைப்போல் மூமெண்ட்டோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஈக்குவட்டர் லைனுக்கும் ஆக்சியல் லைனுக்கும் உள்ள அந்த சின்ன பாயிண்ட் வித்தியாசம். இஃப் த டைப்போல் இஸ் பிளேஸ்டு இன் a uniform electric field at an angle theta, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை வச்சுக்கிறீங்க, ஒரு தீட்டா மேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டார்க். இதுவே ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கும் போது டார்க்கும் க்ரியேட் ஆகும் அண்ட் அதே நேரத்தில் ஃபோர்ஸும் க்ரியேட் ஆகும். இஃப் த டைப்போல் இஸ் பிளேஸ்டு இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் நெய்தர் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் நார் ஏ ஃபோர்ஸ். ஸோ அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போல் வைக்கிறீங்க, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனுக்கு அதே டைரக்ஷனில் வைக்கிறீங்க டைப்போல் அப்படின்னா அதில் எந்த வித ஃபோர்ஸும் க்ரியேட் ஆகுது, டார்க்கும் க்ரியேட் ஆகுது. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். Then the electric potential at a point P is equal to the work done by a external force to bring unit positive charge with constant velocity from infinity to the point P in the region of external electric field. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ஒரு P அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிட்டாலும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒர்க் டன் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் டன்? ஒரு இன்ஃபினிட் பொசிஷன்லேருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜாக கொண்டு வராங்க வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது கொண்டு வரும்போது நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஒர்க் டன் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் P. அடுத்து அக்கார்டிங் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், ஆல்ரெடி நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம். த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டியூ டு ஈச் சார்ஜ் அட் த பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் மொத்த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தேவை அப்படின்னா ஒவ்வொரு பொட்டன்ஷியலும் நீங்கள் கூட்டினா போதும். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேறு பொட்டன்ஷியல் வேறுங்க அப்படிங்கும் போது ஸோ அதுக்கு ரிலேஷன் என்னென்னா டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டாட் டிஎக்ஸ். ஸோ எனக்கு தேவை எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைன்னா மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அடுத்த டாப்பிக்கு. ஸோ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது an equipotential surface is a surface on which all points are at the same potential. ஸோ ஒரு சர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள அத்தனை பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த 2 point charge is equal to the 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு உண்டான அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒர்க் டன் டு அசம்பிள் த சார்ஜஸ். அந்த சார்ஜஸை அசம்பிள் பண்ணதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் டன் அல்லது ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஈச் சார்ஜ் ஆர் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டிஸ். அல்லது ஒவ்வொரு சார்ஜும் நீங்கள் கொண்டு வரக்கு செய்யக்கூடிய அந்த ஒர்க் டன்னு அல்லது ஒரு சார்ஜை இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்லேருந்து கொண்டு வரக்கூடிய ஒர்க் டன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு கான்செப்ட். மூணு விதமாக நம்ம சொல்லிக்கலாம். இஃப் த ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், நம்ம ஒரு சர்ஃபேஸில் உள்ள அத்தனை பாயிண்ட்டுமே வந்து சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக இருக்குன்னா அதுக்கு அப்போ அந்த சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சார்ஜை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து சார்ஜை மூவ் பண்ணுறீங்க. எந்த பாத்து வழியாக மூவ் பண்ணாலும் அதோட ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். The electric field must always be normal to equipotential surface. இந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்போதுமே நார்மலாக யார் இருப்பாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். The electric flux is defined as the total number of electric lines of forces crossing through the given area.
டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா. குறிப்பிட்ட ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாஸ் ஆகுதோ அதோடைய கான்செப்ட் தான் என்னென்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டிசை அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா என்னென்னா E.ds. ஸோ டாட் ப்ராடக்ட் இருக்குது, ஸ்கேலார் வெக்டார் தான். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு நம்ம E.ds cos θ அப்படின்னு போட்டுக்கலாம். இட்ஸ் யூனிட்ஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இன் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அடுத்த கான்செப்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு டைபோல் வைக்கிறீங்க. அப்புறம் அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மேக்ஸிமம். எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா, when the dipole align antiparallel, theta is equal to pi அடிப்பாங்க. பையனா 180 தெரியும். ஸோ ஆன்டிபேரலாக இந்த டைபோல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த டைபோல் வந்து ஆன்டிபேரலாக இருந்தால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். இப்போ மினிமம் எப்போமா கிடைக்கும் அப்படின்னா, எந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் அதே டைரக்ஷனில் இந்த டைபோல் அலைன் ஆனால். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து காஸ் லா. ஸோ காஸ் லா அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லலாம், த லா சேட் த டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E over any closed surface is equal to 1/ε0 times the net charge enclosed by the surface. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லிக்கலாம், ஓவர் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு த 1/ε0 டைம்ஸ் த நெட் சார்ஜ். சார்ஜையும் 1/ε0 நீங்கள் மல்டி பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து காஸ் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதோட ஃபார்முலா போட்டிருக்காங்க, சைஸ் கூட Q/ε0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/ε0 அப்படிங்கிறது. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காஸ் லா. காஸ் லாவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, த சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன் அவுட் சைட் த சர்ஃபேஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட் த ஃப்ளக்ஸ். அந்த சர்ஃபேஸுக்கு அவுட் சைடாக இருக்கிற ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளக்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணவே பண்ணாது. இன்சைடில் எத்தனை சார்ஜ் இருக்கோ அது மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கா அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் சார்ஜஸ். அந்த சார்ஜஸோட லொக்கேஷனும் இண்டிபெண்ட் தான் இருக்கும், அது சம்மந்தமே இல்லை. அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் உள்ளே இருக்கிற அந்த சார்ஜஸோடைய பொசிஷன் முக்கியமே இல்லை, லொக்கேஷன் முக்கியமே இல்லை. Gauss law is another form of Coulomb's law and it is also applicable to the charges in motion. ஸோ கூலும் லாவோட அடுத்த இன்னொரு ஃபார்ம் என்னென்னா காஸ் லா. இது வந்து நம்ம மோஷனில் இருக்கிற சார்ஜஸையும் நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 எவரிவேர் இன்சைட் த கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் உள்ள இன்சைடில் இருக்கிற அத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். தேர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எந்தவித நெட் சார்ஜ் இருக்காது. நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். த சார்ஜஸ் மஸ்ட் ரெசைட் ஒன்லி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். அப்போ எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ் மட்டும் அந்த சார்ஜஸ் இருக்கும். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் த சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டர். அண்டு அந்த கண்டக்டருக்கு வெளியில் உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும் அவுட் சைடில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேட்டிங் எ செர்டன் ரீஜன் ஸ்பேஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ஒரு ஐசோலேட் பண்ணுற ஒரு ரீஜனை ஐசோலேட் பண்ணுறது தான் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இது என்ன, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் இஸ் 0. என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம ஏற்கனவே முந்திரா பாயிண்டில் பார்த்தோம், ஒரு கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 எவரிவேர் சொல்லிப்பாங்க. அந்த கான்செப்ட்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் மேக் பண்ணுறாங்க. ஸோ மின்னல் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இட் இஸ் சேஃபர் டு சிட் இன்சைட் த பஸ் தென் ஓப்பன் கிரவுண்ட். நம்ம ஓப்பனாக இருக்கும் போதோ ஓப்பன் கிரவுண்டில் இருக்கிறதோ இல்லை ஒரு ட்ரீக்கு கீழே இருக்கதோ கூடாது, வேண்டாம் அப்படிவாங்க. அதுக்கு சேஃப் என்னன்னா இன்சைடு பஸ்ஸில் உள்ள உட்காந்துருக்கணும். ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த பஸ்ஸோட மெட்டல் பாடி வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்காக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னதான், அந்த பஸ்ஸுக்குள்ளே அது வந்து கண்டக்டர் மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. அதனால் நம்மளுக்கு வந்து டூரிங் லைட்னிங் த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்
passes through the body of the. ஸோ லைட்டிங்னால் கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து அதோடைய பஸ்ஸோட பாடி வழியாக பாஸ் ஆகிடுது. அதனால் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எந்த வித டேமேஜும் வராது. அடுத்து, இட் இஸ் பாசிபிள் டு ஆப்டைன் சார்ஜஸ் வித்தவுட் எனி காண்டாக்ட் வித் அனதர் சார்ஜ். நம்ம வந்து சார்ஜஸ் மேக் பண்ணிக்கலாம், எந்த வித ஒரு காண்டாக்ட் இல்லாத அனதர் சார்ஜ் காண்டாக்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சார்ஜை வந்து மேக் பண்ணிக்கலாம். தே ஆர் நோன் அஸ் இன்டியூஸ் சார்ஜ். அதுக்கு பேர் என்ன, இன்டியூஸ்டு சார்ஜ். தூண்டுவாங்க, அந்த சார்ஜை தூண்டுவாங்க. அண்ட் த ஃபினாமினா ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் சார்ஜ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டியூஸ்டு சார்ஜை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபினாமினா பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெஷின் லைக் வேன் டயக்ராம் ஜென்ரேட்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து வேன் டயக்ராம் ஜென்ரேட்டர்லையும் கெப்பாசிட்டர்லையும் இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர். அடுத்த பாயிண்ட்டு, டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்னொரு இதுதான் சொல்லலாம், இன்சுலேட்டர் அப்படி சொல்லலாம். டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனா ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் தான். அதில் வந்து எந்தவித ஃப்ரீ எலக்ட்ரானும் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எபோனைட், கிளாஸ் அண்டு மைக்கா, அதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த கான்செப்ட்டு நான் போலார் மாலிகுல்ஸ். நான் போலார் மாலிகுல் இன் விச் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்ஸ். பாசிட்டிவ் சார்ஜோடைய அந்த சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோடைய அந்த சென்டரும் வந்து கோயின்சிட் ஆகணும். அதனால் தேர் இஸ் நோ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். அதில் வந்து எந்த வித பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்திங்கன்னா H2 ஆக்சிஜன் O2 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவாங்க. போலார் மாலிகுலில் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் வந்து செப்பரேட்டட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் இல்லாட்டாலும் செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ நான் போலார் மாலிகுலில் கோயின்சிட் ஆகும், இதில் போலார் மாலிகுலில் செப்பரேட் ஆகும். அப்போ செப்பரேட்டாக ஆகும்போது கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் H2O, N2O, HCl, NH3 அப்படிலாம் சொல்லிக்கலாம். அடுத்து போலரைசேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ப்ரெசன்ஸை இருக்கும்போது டைபோல் மூமெண்ட் இஸ் இன்டியூஸ்டு இன் த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் டைபோல் மூமெண்ட் இன்டியூஸ்டு ஆகும். Polarization is defined as the total dipole moment per unit volume of the dielectric. Total dipole moment per unit volume of the dielectric. அந்த dielectric per unit volume, ஒவ்வொரு யூனிட் வால்யூமும் இருக்கிற அந்த டோட்டல் டைபோல் மூமெண்ட் தான் போலரைசேஷன். இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் பியோடைய அந்த மேக்னெட் எதுக்கு டைரக்ட்லியாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஈக்கு அந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அதனால தான் நம்ம P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கிறங்காட்டி ஈக்குவல் போட்டு ஒரு ஆல்ஃபா மாதிரி போட்டிருப்பாங்க. ஆல்ஃபாங்கிறது தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா மாலிகுலர் போலரிசிட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். when the external field applied to a dielectric is very large. ஒரு டைஎலக்ட்ரிக்கு மேலே ஒரு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப வெரி லார்ஜாக இருக்கும்போது இட் டியர்ஸ் த ஆட்டம்ஸ் அப்பார்ட் ஸோ தட் பவுண்ட் சார்ஜஸ் பிகம் ஃப்ரீ சார்ஜஸ். ஸோ வந்து அதனால் பவுண்ட் சார்ஜஸ், அதாவது சேர்ந்துருக்க அந்த சார்ஜஸ்லாம் என்ன ஆயிருன்னா ஃப்ரீ சார்ஜஸும் மாறுது. அப்போ என்ன நடக்கும், ஃப்ரீ சார்ஜஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்டார்ட் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு பேர் தான் என்னென்னா டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். The maximum electric field that dielectric can withstand before its breakdown is called dielectric strength. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள மேக்னெட் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாலும் அதனால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், தாக்கு பிடிக்க முடியும், அப்படி தானே. ஸோ அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அதுக்கு பேர் என்ன பேர்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது. அந்த லிமிட் வந்த பிறகு அது என்ன பிரேக் டவுன் ஆகிடுது, டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகுது. டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் கரண்டை கடத்த ஆரம்பிச்சிருது. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேஷியோ ஆஃப் மேக்னெட் சார்ஜஸ் ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்ஸ் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிடிங் பிட்வீன் த கண்டக்டர். ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரேஷியோ பார்க்கணும், யாருக்கெல்லாம் ரேஷியோ பார்க்கணும், சார்ஜோடைய மேக்னெட் இருக்கும், அது எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்னு ரெண்டு பிளேட்டுக்கு மேலேயும் கீழே இருக்கும். அந்த கண்டக்டர் பிளேட்களுக்கு ஏதாவது ஒரு பிளேட்டில் உள்ள சார்ஜஸ் மேக்னெட் சார்ஜஸ்க்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த கண்டக்டருக்கு நடுவில் பொட்டன்ஷியல் மேக் ஆகிருக்குமா விக்கும் Q இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம அது கெப்பாசிட்டன்ஸ் சொல்ல போகிறோம்.
The energy stored per unit volume of the space is defined as energy density. அதிலே ஒரு 1 வேர்டு மாதிரியும் ஒரு 2 மார்க் மாதிரியும் கேட்பாங்க. எனர்ஜி டென்சிட்டினா என்ன அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸில் ஒவ்வொரு யூனிட் வால்யூம்லையும் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ அதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டி. அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் கேமராவில் யூஸ் ஆகுது. த ஃப்ளாஷ் விச் கம்ஸ் ஃப்ரம் த கேமரா இஸ் டியூ டு த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த கெப்பாசிட்டர்ஸ் கால்டு ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர். எல்லா டிஜிட்டல் கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளாஷ் எடுத்துருப்பாங்க. ஃப்ளாஷ் வரும். இந்த ஃப்ளாஷ் எதுனா நடக்கு அப்படின்னா எனர்ஜி வந்து ரிலீஸ்ட் ஆகுது. ஸோ அதில் அந்த கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது. டூரிங் கார்டிக் அரெஸ்ட் a device called heart defibrillator is used to give a sudden surge of large amount of electric charge. ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாங்க ஹார்ட் டிஃபிபிரிலேட்டர்னு. ஸோ இது என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு இது நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. டக்குன்னு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கொடுக்கும். அதனால் ஒரு சடன் ஒரு பிரேக் த்ரோ கிடைக்கும் ஹார்ட்டுக்கு. மூணாவது கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் த இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் டு எலிமினேட் ஸ்பார்க்கிங். ஆட்டோமொபைல் இன்ஜின்லாம் அந்த ஸ்பார்க்கை வந்து எலிமினேட் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் டு ரெடியூஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன் பவர் சப்ளைஸ் அண்ட் டு இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன். பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதில் நடக்கக்கூடிய அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கு இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஒரு கெப்பாசிட்டருக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் இருக்குது, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 1ஓட அதிகமாக இருக்கனால we have C is greater than is Z0. Thus insertion of dielectric constant epsilon r increases the capacitance. ஸோ C is greater than Z0 அப்படிங்கும்போது சாதாரணமாக ஏர்லேயோ வேக்யூம்லேயோ இருக்கிற அந்த கெப்பாசிட்டன்ஸோட ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சா கண்டிப்பாக கிரேட்டர் தான் இருக்கும். அப்போ என்ன வரணும், டைஎலக்ட்ரிக் கான்செப்ட் எப்சிலான் ஆரை நீங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக கெப்பாசிட்டன்ஸ் கூடி இருக்கும். அடுத்து ஒரு டேபிள் இங்கே போட்டிருக்கேன் இந்த சம்மப் மாதிரி. என்னென்னா டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். வென் த பேட்டரிஸ் டிஸ்கனெக்ட் வென் த பேட்டரிஸ் கனெக்ட் 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கணும். பேட்டரி இல்லாமல் பேட்டரி கனெக்ட் பண்ணி சார்ஜஸ் எப்படி இருக்கும், பேட்டரி இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது சார்ஜஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா டிகிரிசஸாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா டிகிரிசஸாக இருக்கும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒன்று வேலை கேட்கலாம்ல, ஒரு நல்ல நோட்ஸ் இது. நீங்கள் எப்படினாலும் மாற்றி இதை படித்து வச்சுக்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் சி எப்படி இருக்கும், இன்க்ரீசஸ் இருக்கும். எனர்ஜி எப்படி எப்படி இருக்குன்னா டிகிரிசஸாக இருக்கும். அதே நேரத்தில் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணும்போது சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீசஸாக இருக்கும். வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், எனர்ஜி இன்க்ரீசஸ் தான். இந்த டேபிள் பார்த்துக்கோங்க நல்லா. The leakage of electric charge from the sharp points on the charger conductor is known as action points or corona discharge. ஸோ ஒரு சார்ஜர் கண்டக்டரில் ஷார்ப் பாயிண்ட்ஸில் இருந்து எலக்ட்ரிக் லீக்கேஜ் ஆனால் அதுக்கு பேர் என்னென்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின்ஸ் ஃபார் கலெக்டிங் சார்ஜஸ் அண்டு இன் லைட்டனிங் அரெஸ்டர்ஸ். லைட்டனிங் அரெஸ்ட் அதில் அந்த இடிதாங்கி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியும் கலெக்டிங் சார்ஜஸ் ஆன எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின்ஸு இது வந்து யூஸ் ஆகும். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் அதை நம்ம பார்ப்போம், அது கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்லாம். ஸோ அடுத்த கான்செப்ட் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இட் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப் டு செவரல் மில்லியன் வோல்ட்ஸ் 10⁻⁷ வோல்ட். இதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தான் இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணக்கு. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பார்த்தோம், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பார்த்தோம். ரெண்டு இதுலேயுமே வந்து ரெண்டை வச்சும் பேஸ் பண்ணி வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இருக்குது. The high voltage produced in this Van de Graaff generator is used to isolate positive ions. இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மூலயமா கிடைக்கிற இந்த ஹை பொட்டன்ஷியல் ஹை வோல்டேஜை வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் அயனை ஆசிலேட் பண்ணலாம். ப்ரோட்டான்ஸ் டியூட்ரான்ஸ்லாம் ஆசிலேட் பண்ணி ஒரு நியூக்ளியர் டிஸ்இன்டெக்ஷன் யூஸ் ஆகும். நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேட் பண்ண அண்ட் அதர் அப்ளிகேஷன் மற்ற அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற